முக்கியமா நான் நெறைய மீம் பார்த்துருக்கேன். ஆனா, இந்த மீம் வந்து கரெக்ட்டா தாங்க பொருந்துற மாரி இருக்கு. இது வந்து ஸ்பைடர் மேன் நீங்களே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். டாம் ஹாலண்ட் நடிக்கிற எல்லா படத்துலயுமே எதனா ஒரு சூப்பர் ஹீரோ உள்ள கூட்டின்னு வந்து எதனா கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாரு. அவங்கள மட்டும் தட்டி விட்டுற மாரி எதனா பண்ணி விட்டுருவாரு. மத்தவனா ரொம்ப இல்ல. ஓரளவுக்கு அவங்கள டம்மி மாரி காட்டுருவாரு. அதாவது கூப்பிட்டு எதனா ஒரு பிரச்சனையில மாட்டி விட்டுருவாருன்னு வச்சுக்கங்களேன். யார கூப்பிடுறாரோ அவர. ஸோ, அந்த மாரி தான் ஸ்பைடர் மேன் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு பார்ட்டே இல்ல. அந்த கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அயர்ன் மேன் நீ இந்த மாரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு தெரியும் அப்படின்ட்டு கேப்டன் அமெரிக்காலாம் கொஞ்சம் தவறான வழியில போகும்போது அவங்கள தடுக்கிறதுக்கு நமக்கு எதனா ஆள் தேவை அப்படின்றதுக்காக நம்ம ஸ்பைடர் மேன்லாம் கூட்டின்னு வந்திருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்பைடர் மேனை வந்து அயன் மேன் தான் வழி நடத்துவார். அதுக்கப்புறம் தான் ஸ்பைடர் மேன் ஹோம் கம்மிங் அப்படின்ட்டு ஒரு படம் வந்துச்சு. அதில் வந்து தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸ்பைடர் மேனை வந்து அவருக்குன்னு ஒரு சூட்டு கொடுத்து நீ இந்த மாதிரி வேலை தான் செய்யணும், இதெல்லாம் மட்டும் பார்த்துக்கோ, பெரிய வேலைக்கெல்லாம் போகாத அப்படின்ற மாதிரி அயன் மேன் வந்து பார்த்து ஒரு சேஃபா வளர்ப்பாரு அவர. இந்த மாதிரிலாம் கத்துக்கோ அப்படின்ட்டு ட்ரெயின் பண்ணுவாரு. ஒரு அவெஞ்சரா எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படியே போயிடும். அதுல ஒரு வில்லன் கிரியேட் ஆகும்போது அது வந்து அயன்மேன் கிட்ட சொல்லாம இவர் போயிட்டு பண்றன்ட்டு சில சிக்கல்ல மாட்டிக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஹோம் கமிங்ல காமிச்சிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா போச்சு இன்ட்ரெஸ்டிங்கா. நெக்ஸ்ட் வந்து நம்ம செகண்ட் பார்ட்ல ஃபார் ஃப்ரம் ஹோம். அதுல வந்து நம்ம அயன்மேன் வந்து நடுவுல அவெஞ்சர்ஸ்ல இறந்துட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் வர டைம் லைன் இது. இதுல வந்து நெறைய பிரச்சனை வரும். அதுக்கு காரணமும் நம்ம அயன்மேன் தான். அவர் வந்து ஒரு கிளாஸ பிரசன்ட் பண்ணிட்டு போயிருப்பாரு. பிரசன்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது அவர் செத்ததுக்கு அப்புறம் அவருடைய அசிஸ்டன்ட்டா இருக்கிற ஒரு செக்யூரிட்டி வந்து அவரு இந்த மாரி குடுப்பாரு. இந்த மாரி ஈடித் அப்படின்ட்டு ஒரு கண்ணாடி வந்து உனக்கு டோனி ஸ்டார் குடுக்க சொல்லியிருந்தாரு அப்படின்ட்டு. ஸோ அப்ப அந்த கண்ணாடியால ஒரு பெரிய பிரச்சனை கிரியேட் ஆயிட்டு, எப்பா! அத முடிக்கிறதுக்குள்ள ஒரு பெரும் தலைவலி, ஒரு பெரிய பிரச்சனையே முடிஞ்ச மாரி இருக்கும். அந்த அளவுக்கு அதுல வந்து நம்ம இவரு ஹெல்ப்‌க்கு கூப்பிட்டுருப்பாரு ஸ்பைடர் மேன். நிக் ஃபியூரிய கூப்பிட்டுருப்பாரு. ஸோ அவர் வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. இதுல நெறைய பிரச்சனைகள் இருக்கு. நிக் ஃபியூரி அந்த அளவுக்கு பெரிய சூப்பர் ஹீரோலாம் இல்ல. இருந்தாலும் நெறைய விஷயங்கள் அவருக்கு தெரியும்ல. ஸோ யார எங்க அடிச்சா வலிக்கும் அப்டின்ட்டு அவருக்கு தெரியும். எது வீக் பாயிண்ட் அப்டின்ட்டு பார்த்து அடிக்கிறதுல அவரு பெரிய ஆள். ஸோ அவர் அவெஞ்சர்ஸே கிரியேட் பண்ணதே நம்ம நிக் ஃபியூரி தான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லெஜெண்ட் அவரு. அவரே ஹெல்ப் பண்ணியிருப்பாரு ஸ்பைடர் மேனுக்கு. ஸோ எல்லாமே ஒரு ஹெல்ப் மூலியமா தான் ஸ்பைடர் மேன் வந்து மீண்டு வர மாரி இருக்கும் எல்லா படத்துலயும். அந்த மாரி தான் நோ வே ஹோம். நோ வே ஹோம்ல அல்டிமேட் ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அவர் எவ்வளோ பெரிய ஆளு. அவராலயே முடியாது இங்க பிரச்சனைய முடிக்கிறதுக்கு. ஆனா அவர் தான் கடைசியில முடிச்சு விட்டுருவாரு. ஒரு வழியா பண்ணி விட்டுருவாரு. அதுல தான் ஒரு இன்னும் பெரிய பிரச்சனை கிரியேட் ஆயி இப்போ இந்த படம் வந்துட்டு இருக்கு. தி பிராண்ட் நியூ டே அப்டின்ட்டு. நோ வே ஹோம்ல பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா, அவர் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இல்லன்னா, அந்த படம் வந்து கண்டிப்பா முடிஞ்சிருக்காது. ஏன்னா, நெறைய பிரச்சனைகள் தான் வரும். இப்போ அவர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கிட்ட ஹெல்ப்‌க்கு போவாம இருந்திருந்தாலே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அவர்கிட்ட ஹெல்ப்‌க்கு போயிட்டு, அது மூலியமா நெறைய பிரச்சனை கிரியேட் ஆயி, அதுக்கப்புறமா அத டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் முடிச்சு வைப்பாரு. அது வேற வழியே இல்லாம முடிச்சு வைப்பாரு. ரொம்ப ஒரு சேடா தான் முடியும் அந்த படமும். யாருக்குமே பிடிக்காது இந்த மாரி ஒரு முடிவு வரது. ஸோ என்ன பண்றது? அங்கங்க செத்தே போறாங்க படம் முடியும்போது ஹீரோ. இவருக்கு என்ன நினைவுகள் தானே. யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்களோ எல்லாம் மறந்துருவாங்க அவ்வளோதான். சரி பரவால்ல அப்படின்ட்டு நான் லோன்லியாவே இருந்துக்கிறேன் அப்படின்ட்டு ஓகே சொல்லி ஸ்பெல் போட்டு அந்த படத்த முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கன்டின்யூ ஆவறது தான் இந்த பிராண்ட் நியூ டே. இதுல வந்து நம்ம ஸ்பைடர்மேன் தனியாவே தான் இருப்பாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யாருக்கும் இவர ஞாபகமும் இருக்காது. ஸோ தனியா சோலோவா லோன்லியா இருக்கிற ஒரு பையன் எப்படி பிரச்சனைகள் எல்லாம் கடந்து வரான் அப்படின்றத காட்டுறது தான் இந்த படம். அவனுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்றதே இங்க ஒரு ட்விஸ்ட்டா தான் இருக்கு. ஏன்னா, இதுக்கு முன்னாடியே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சு. இப்ப என்ன புதுசா ஒரு பிரச்சனை கிரியேட் ஆக போகுது அப்படின்ட்டு தான் வெயிட் பண்ணி பார்த்துன்னு இருக்கோம். ஏன்னா, மெயின் வில்லன ட்ரெய்லர்ல காட்டவே இல்லல்ல. ஸோ சின்ன சின்ன வில்லனுங்க நெறைய சைடு கேரக்டர தான் காட்டியிருக்காங்க. மெயின் வில்லன காமிச்சா நம்ம எதனால இந்த மாரி எல்லாம் பிரச்சனை கிரியேட் ஆகுது அப்படின்னு தெரியும். படம் பார்க்கும்போது எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். பார்க்கலாம் படம் எப்படி இருக்கு? என்ன இருக்கு? அப்படின்ட்டு. ஸோ இங்க தாங்க இந்த மீம் ஏன்னா இந்த மீம் கரெக்ட்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்பைடர்மேன் வந்து அயர்ன் மேன் வழி நடத்துவாரு. அப்போ பெருசா எந்த வில்லனுங்களும் வரமாட்டாங்க. ஏன்னா ஹெல்ப் வந்தாலுமே ஹெல்ப்‌க்கு அயர்ன் மேன் இருக்காருல்ல. ஸோ அயர்ன் மேன் ஹெல்ப்‌க்கு இருப்பாரு. செகண்ட் பார்ட்ல நிக் ஃபியூரி வருவாரு. தேர்ட் பார்ட்ல நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வருவாரு. இப்போ ஃபோர்த் பார்ட்ல ஹல்க். ஹல்க்க ஹெல்ப்‌க்கு கூப்பிடுறாரு. ஸோ கண்டிப்பா இங்க ஹல்க்குக்கும், ஸ்பைடர் மேனுக்கும் ஒரு ஃபைட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பார்ட்லயும் அப்படிதான் இருக்கும். அவங்களுக்குள்ள எதனா ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போவாங்க. ஹெல்ப்‌க்கு கூட போவாங்க. அங்க எதனா ஒரு ஒரு முக்கியமான ஒரு சண்டை அடிச்சுக்கிற மாரி கோவத்துல அப்படி இல்லனாலும், ஃபன்னா சண்டை போடுற மாரியாச்சும் ஒரு சண்டை கண்டிப்பா இருக்கும் இதுல. ஸோ அதுக்கு தான் அவன் கூப்பிட்டான்னு அந்த பக்கம் போயிறாதீங்கண்ணே அப்படின்ற மாரி ஒரு காமெடியா ஒரு ஃபன்னான ஒரு மீம். இது 100% கரெக்ட்டா தான் இருக்கும். ஸோ அவன் கூப்பிட்டானேன்னு ஹல்க் போனாக்கா கண்டிப்பா ஹல்க் விசஸ் ஸ்பைடர்மேன் ஃபைட்டு கண்டிப்பா வரும். இதுல வந்து கொஞ்சம் ஹல்க்க ஸ்ட்ராங்கா காட்டுனா நல்லா இருக்குங்க. பழைய ஹல்க் மாரி. நம்ம ரெட் ஹல்க்க காமிச்சாங்கல்ல கேப்டன் அமெரிக்கா படத்துல. அந்த மாரி காமிச்சு மொக்க பண்ற போறாங்க. ஸோ அது எதுவும் இல்லாம கொஞ்சம் பயங்கரமா மாஸா பழைய ஹல்க் மாரி இன்கிரெடிபிள் ஹல்க்லாம் வருவாங்கல்ல. ஸோ அந்த அளவுக்கு காமிச்சா பயங்கரமா இருக்கும்ல. ஸோ பார்க்கலாம். அந்த மாரி தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்க.
ஃபர்ஸ்ட்டு ஹல்க் வருவானா என்ன அப்படின்ட்டே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. வந்தாலும் உங்களுக்குள்ள ஃபைட் இருக்குமா அப்படின்றது டவுட்டு தான். ஸோ கண்டிப்பா டவுட்டு ஒரு 50% டவுட் இருந்தாலும் 50% வந்து அவங்களுக்குள்ள கண்டிப்பா ஃபைட் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. ஸோ யாரெல்லாம் அயன்மேன் அதாவது ஹல்க் விசஸ் ஸ்பைடர்மேன் அந்த ஃபைட்டுக்காக காத்துன்னு இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காம கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு வந்து இந்த ஸ்பைடர்மேன் படத்துல அயன்மேனுடைய வாசனை வருமா என்னன்னே கொஞ்சம் டவுட்டா இருக்குங்க. ஏன்னா அவருடைய சீன்ஸு இதுல எதுவுமே பிரசன்ட் பண்ணவே இல்ல. அவரு எதனா பண்றாரா? அவர் மூலியமா ஸ்பைடர்மேனுக்கு எதனா வருதா? நல்லது, கெட்டது எதுவா இருந்தாலும் சரி, அவருடைய ரெஃபரன்ஸ் எங்கனா இருக்கா? அப்படின்ட்டு பார்க்கும்போது, ட்ரெய்லர்ல எதுவுமே காட்டவே இல்ல பெருசா. ஸோ அயன்மேனுடைய இது எங்கனா இருக்கா ரெஃபரன்ஸ் அப்படின்ட்டு படம் வரட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் மெயினா நல்லா முக்கியத்துவம் குடுத்திருந்தா நல்லாருக்கும். ஏன்னா, இது ஸ்பைடர்மேன்னாலே அயன்மேன் தான். அயன்மேன் இல்லாம ஸ்பைடர்மேன் எப்படின்ற மாரி இப்போ இந்த டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன். ஏன்னா, அவர் வளர்த்து விட்டது, எல்லாமே பார்த்தது, அவரு இப்போ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆள்கிட்ட ஒரு ஃப்ரெஷர் போயிட்டு ஒர்க் பண்ணா, அவன் எப்படி எல்லாத்தையுமே கத்துப்பான், ட்ரிக்ஸ் எல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆள்கிட்டேருந்து. அந்த மாரி டோனி ஸ்டார்க் கிட்டேருந்து நெறைய விஷயங்கள் ஸ்பைடர்மேன் கத்துக்கின்னு இருக்கான். ஸோ, அதுவும் இல்லாம டோனி ஸ்டார்க் உடைய நெறைய விஷயங்கள் வந்து ஸ்பைடர்மேனுக்கு தெரியும். ஏஐ மூலியமா அவர் சூட்டுமே குடுத்துருக்காருல்ல. ஸோ, அது மூலியமா நெறைய தெரிஞ்சுக்கினாரு. அயன் ஸ்பைடி சூட்டு. ஸோ, நெறைய டெக்னாலஜியும் யூஸ் பண்ணியிருக்காரு. ஸ்பைடர்மேன் சூட்லயே இந்த அளவுக்கு இல்லாத ஸ்பைடர்மேன் யூஸ் பண்ண அளவுக்கு நெறைய பவர்ஃபுல்லான ஸ்பைடர்மேன் சூட்டை இவரு யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால இருக்கிற ஸ்பைடர்மேன்கள்லயே இவருக்கு தான் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பைடர்மேனா காட்டுறாங்க. அதுக்கு காரணம் வந்து நம்ம அயன் மேன் தான். ஸோ, ஈஸியா சூட் கிடைச்சாலுமே அத பயங்கரமா யூஸ் பண்றாருல்ல. அதில தான் இவரு பெரிய பெரிய டேலண்ட். அதனால கண்டிப்பா அதில அயன் மேன் ரெஃபரன்ஸ் இருக்கும்னு நெனைக்கிறேன். இதுவரைக்கும் காட்டல. ஸோ, எப்படி இருக்கு அப்படின்ட்டு படம் வந்தா தான் தெரியும். என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஒரு நார்மலான ஒரு சூட்ட யூஸ் பண்ணா கொஞ்சம் புடிக்காது. ஆனா, இந்த படத்துல எப்படி அத கொண்டு போறாங்கன்னு தெரியல. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண எல்லா ஸ்பைடர்மேனும் பவர்ஃபுல்லான ஒரு டெக்னாலஜியான ஒரு சூட்ட யூஸ் பண்ணியிருப்பாரு. ஆனா, இப்போ வந்து நார்மலா எந்த டெக்குமே இல்லாம யூஸ் பண்றாரா அப்படின்னாக்கா, அது கொஞ்சம் அந்த அளவுக்கு வராதுல்ல. அதுல நெறைய அட்வான்ஸான ஒரு டெக்னாலஜிலாம் இருக்கு. நெறைய ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கும் அந்த சூட்ல. பேசும் கூட. அதுவும் இல்லாம அதுல நெறைய அசிஸ்டன்ட்லாம் இருக்கும். ஆனா, இதுல அப்படி கிடையாதுல்ல. இது வந்து எல்லாமே ஓனா நம்மளுடைய பவர் வச்சே யூஸ் பண்ற மாரி இருக்கும். அதனால தான் இவருக்கு வந்து இயற்கையா வெப் உருவாகுற மாரி காமிச்சிருப்பாங்க. நெறைய பவர் வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கிற மாரி உடம்புலயே மியூட்டேஷன் ஆகிருக்கிற மாரியான சீன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. ஸோ அந்த பவர் சூட்டுக்கும் இவருக்கு இயற்கையாவே பவர் இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்ற மாரி வச்சிருப்பாங்களா என்ன தெரியல. பார்க்கலாம். வெயிட் பண்ணி இன்னும் 2 மாசம் தானே. ஆனதாச்சு. இன்னும் 2 மாசம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம் படத்த.